இது பிரபல்யோ அஸ்ட்ரோ வழங்கும் வாராந்திர ஜூம் மீட்டிங். இன்றைய தலைப்பு திருமண பொருத்தமும் இரு ஜாதக கிரக இணைவும். திருமண பொருத்தத்துல வந்துங்க இரு ஜாதக கிரகங்களை எப்படி இணைச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வாரம் நம்ம பார்க்க போறோம். இப்போ திருமண பொருத்தம் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் தெரியுங்க. ஸோ அதாவது திசா புத்திகள் அப்படின்னு பார்த்தா 1, 6, 10 இந்த திசா புத்திகள் வரக்கூடாதுன்னு தெரியுங்க. ஸோ அது மாதிரி இதுல இரு ஜாதக 2 பேர்த்தோட ஜாதகத்துல எந்த கிரகங்கள் எங்க அமையணும், எந்த கிரகங்களின் பார்வை இருக்கணும், எந்த கிரகங்கள் எங்க அவங்களோட லக்னத்துக்கு எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வாரம் நம்ம பார்க்க போறோங்க. ஸோ நம்மளோட முதலாவதா பேசுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோட்டை சேர்ந்த திரு நாகராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஸோ அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான யூடியூப் சேனல் இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ரீ வாரி ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குதுங்க. அடுத்தது பிரபல்யோ அஸ்ட்ரோ அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குதுங்க. ஸ்ரீ ரங்கா அண்ட் எம்எஸ் அஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு 3வதா ஒரு யூடியூப் சேனல் இருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் நீங்க அதிகமாக ஷேர் பண்ணுங்க. இதோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ண சொல்லுங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்க மெயினா அப்படின்னு சொல்லி திரு அனுஷம் நாகராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பு மங்கை சேர்த்தாளை முக்கண்ணிய தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. இந்த குழுவில் இணைந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் நன்றி. எனது முதற்கண் வணக்கம். இந்த வார தலைப்பு திருமண பொருத்தமும் கிரக சேர்க்கையும். இப்ப நம்மளுக்கு இந்த ஜோதிட துறையிலேயே பார்த்தோம்னாக்கா பலன் சொல்றது கூட எல்லாமே ஈஸியா சொல்லிடலாம். ஆனா இந்த திருமண பொருத்தத்துல மட்டும் பாருங்க, ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமான மாறுபட்ட ஒரு வாக்கு தான் நம்மளுக்கு இருக்கு. ஜோதிடர் பார்த்தோம்னாக்கா ஒருத்தரை நம்ம பொறுத்த இருக்குன்னு சொல்லுவோம், ஒருத்தர் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான அவங்களுடைய புரிதலுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இப்ப இதுல பார்த்தோம்னாக்கா நம்ம இதுல நிறைய மெத்தடு, நிறைய முறைகள் இருக்குது. அந்த காலத்துல ஆதி காலத்துல பார்த்தாக்கா இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இல்லை. அதனால அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா நம்ம நட்சத்திர பொருத்தங்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால 10 பொருத்தங்கள் வச்சு பலன் பார்க்கக்கூடிய முறை இருந்தது. அது அந்த காலத்துல எந்த விதமான எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு பேப்பர், பேனா, பென்சில் மற்ற எந்த ஒரு வசதி வாய்ப்புகளும் இல்லாதனால அந்த மாதிரியான இது இருந்தது. அப்ப நட்சத்திர பேருக்குள்ள வச்சுட்டாங்க. பேரை சொன்னாவே இந்த பேருனா இந்த நட்சத்திரமா தான் இருக்கும் அப்படின்னு அந்த நட்சத்திரத்தை வச்சுட்டு பொருத்தம் பார்த்தாங்க. அது ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனா இன்னைக்கு நிறைய வசதி வாய்ப்புகள்லாம் வந்துருச்சு. அந்த ஜோதிட துறையில பார்த்தாக்கா நிறைய ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு அதுல நிறைய நுணுக்கங்கள் கண்டுபிடிச்சு அந்த பொருத்தத்துல 10 பொருத்தம் பார்க்கறதுல என்னென்னலாம் மிஸ்டேக் வருது, ஏன் வாழ்க்கை சரியா இருக்கிறதுல, ஏன் பிரிவினை வருது, ஏன் குழந்தை பாக்கியம் இல்லாம போகுது, இந்த மாதிரி சண்டை சச்சரவு வர்றதுக்கு காரணம் என்ன, ஆயுள் பாவம் குறைஞ்சு போறதுக்கு காரணம் என்ன, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இந்த ஜோதிட துறையில பார்த்தோம்னாக்கா நிறைய முறைகள் கொண்டு வந்துட்டாங்க. அதை வச்சு பார்க்கும்போது பார்த்தோம்னாக்க இந்த காலத்துல பார்த்தோம்னாக்க இப்ப நம்ம பார்க்கறதுல நட்சத்திர பொருத்தங்களும் பார்க்கிறோம். இருந்தாலும் அதற்கு மேல அந்த ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொருத்தங்கள் பார்க்கறது இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த பழைய முறையில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்யறதுக்கு இது ஏதுவாக இருக்கும்.
அந்த விஷயத்துல பார்க்கும்போது அதுல வந்து நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது ஆண் ஜாதகம், பெண் ஜாதகம் 2 இருக்குன்னாக்க, பெண் ஜாதகத்துக்கு தான் நம்ம வந்து பொருத்தம் பார்க்குறோம். அது ஆதி காலத்துல இருந்து. காரணம் வந்து ஒரு ஆண் தான் வந்து பெண்ணுடைய குணாதிசயத்துக்கு அனுசரிச்சு போகணும். அப்படிங்கிறதுனால தான் வந்து பெண் ஜாதகத்துக்கு தான் வந்து பொருத்தம் பார்க்கக்கூடிய முறை வந்து ஆதி காலத்துல இருந்து இருக்குது. இப்ப அந்த முறையில நாம வந்து ஒரு சில விதிமுறைகள் நாம பார்க்கக்கூடிய விதிமுறைகளை எனக்கு தெரிஞ்சது நம்ம சொல்றோம். அதுல யாருக்கு வந்து ஏத்துக்கக்கூடிய இது அப்ளை பண்ணி பாருங்க. யாருக்கு ஒத்து வருதோ அவங்க கடைபிடிக்கலாம், ஃபாலோ பண்ணலாம். இதுல நான் வந்து முதல் முறையா நாம பார்க்கக்கூடிய மெத்தட் என்ன பார்த்தாக்கா, தாராபலம் தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். தாராபலம் தான் வந்து பெண்ணுடைய ஜாதகத்திற்கும், ஆணுடைய ஜாதகத்திற்கும் ஃபர்ஸ்ட்ல வந்து தாராபலம். தாராபலம்னா நட்சத்திரத்தை அடிப்படையா வச்சுட்டா தாராபலம் எடுக்கிறோம். இதுல வந்து அஸ்வினி மகம் மூலம்னா கேது, இது 1. பரணி பூரம் போராடம்னா சுக்கிரன் 2. கிருத்திகை உத்தரம் உத்திராடம்னா 3, சூரியன். ரோகிணி அஸ்தம் திருவோணம், இது வந்து சந்திரன் 4. மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம், இது வந்து 5. திருவாதிரை சுவாதி சதயம் 6. புனர்பூசம் விசாகம் போராட்டாதி, இது 7. பூசம் அனுசம் உத்திரட்டாதி 8. ஆயில்யம் கேட்டை ரேவதி, இது புதன் 9. இந்த ஆர்டரை வயசு நம்ம முதல் நட்சத்திரங்களை வந்து நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரங்களா நாம இது பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ரோகிணி நட்சத்திரம் ஒரு பெண்ணுடைய ஜாதகம் அப்படின்னாக்கா, அந்த ரோகிணி அஸ்தம் திருவோணம்ங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம். அப்ப வந்து சந்திரன் 1, செவ்வாய் 2, அப்படி பெண்ணுடைய நட்சத்திரம் எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரமா வருதோ அதை 1ன்னு எடுத்துட்டு அப்படியே வரிசையா 1, 2, 3, 4, 5, 6ன்னு அப்படியே வரிசையா பார்த்துட்டு வரணும். அப்படி ஆணுடைய நட்சத்திரத்தை வரைக்கும் எண்ணிட்டு வந்தோம்னாக்கா, அதுல வந்து 1வது வரக்கூடிய நட்சத்திரமும், 3வது நட்சத்திரமும், 5வது நட்சத்திரமும், 7வது நட்சத்திரமும் நாம சேர்க்கக்கூடாது. 1, 3, 5, 7. 1 அப்படிங்கிறது ஜென்மத்தாரை. இதாவது பெண்ணுடைய நட்சத்திரம் என்னவோ, இப்ப வந்து ரோகிணி அப்படின்னாக்கா ரோகிணி அஸ்தம் திருவோணம், இது 3மே வந்து ஜென்மத்தாரை. இதுல வந்து நம்ம அந்த ரோகிணி நட்சத்திரத்தை நாம வந்து சேர்க்க முடியாது. இதுக்கு பேர் நம்ம ஜென்மத்தாரைன்னு சொல்றோம். அடுத்தது 3வது நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து விபத்து தாரை. சந்திரன், செவ்வாய், ராகு. ராகுனுடைய நட்சத்திரம் வந்து விபத்து தாரையா வரும். திருவாதிரை சுவாதி சதயம். அப்ப அந்த ரோகிணிக்கு வந்து திருவாதிரை சுவாதி சதயம் சேர்க்கக்கூடாது. அடுத்து 4 விட்டு 5வது எடுத்தோம்னாக்கா பூசம் அனுசம் உத்திரட்டாதி, இது சனியுடைய நட்சத்திரம், 5வது நட்சத்திரமா வருது. இது வந்து பிரத்யேக தாரைன்னு சொல்றோம். பிரத்யேக தாரையை வந்து சேர்க்கக்கூடாது. சேர்த்தோம்னாக்கா பிரச்சனை, மனசங்கடங்கள் இது வாழ்நாள் முழுவதும் இருந்துட்டே இருக்கு. உடனே பிரிவினையும் வந்துடும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா அசுவினி மகம் மூலம், இது பார்த்தோம்னாக்கா 7வது நட்சத்திரமா வரும். 7வது நட்சத்திரமா அசுவினி மகம் மூலம், இது வந்து வதத்தாரைன்னு பேரு. இருக்கிறதுலே மோசமான தாரை எதுனாக்கா இந்த வதத்தாரை தான். அதனால இந்த மாதிரி 1, 3, 5, 7வது வரக்கூடிய நட்சத்திரங்களை சேர்க்கக்கூடாது. மீதி வந்து 2, 4, 6, 8, 9. 2 என்கிறது வந்து சம்பத்து தாரை, 4 என்கிறது சேமத்தாரை, 6 என்கிறது வந்து சாதக தாரை, அதாவது தெய்வ அனுகூலம் கொடுக்கக்கூடியது. 8 என்கிறது மைத்திர தாரை, நட்பு பாராட்டக்கூடியது. 9 வந்து பரம மைத்திரை தாரை,
ரொம்ப சுபமாக இருக்கக்கூடிய தாரையர். இந்த முதல் பேசிக் வந்து இந்த தாராவள பார்த்துட்டு தான் நாம அந்த ஜாதகத்திலேயே நம்ம உள்ள போகணும். இதுல வந்து 2, 4, 6, 8, 9ல ஆண் பெண் ஜாதகங்கள் வந்துட்டாக்கா அந்த ஜாதகத்தை நம்ம திருமண பொருத்தத்திற்காக நம்ம கையில் எடுக்கலாம். இதற்கு அடுத்தது நாம வந்து ரச்சு பொருத்தம் பார்த்துடணும். ரச்சு பொருத்தம் பார்த்தோம்னாக்கா கேதுவுடைய நட்சத்திரமும் புதனுடைய நட்சத்திரமும் பொருந்தாது. கேதுவுடைய நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம், புதனுடைய நட்சத்திரம் பார்த்தாக்கா ஆயிலே பேட்டை ரேவதி. இது வந்து ரச்சு பொருத்தம் இல்லை. அதனால வந்து எனதெல்லாம் பாதரச்சு வருது. ஒரே லைன்ல பாதரச்சா வந்து ஆர்வம் வர்றதுனால ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்க்க முடியாது. அதுக்கடுத்து பார்த்தாக்கா சுக்கிரனுடைய நட்சத்திரமும் சனியுடைய நட்சத்திரமும் பரணி, பூரம், பூராடம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இது வந்து தொடை ரச்சா வருது. இந்த 6 நட்சத்திரத்தையும் நம்ம சேர்க்கக்கூடாது. இதுக்கு அடுத்தது பார்த்தாக்கா சூரியனுடைய நட்சத்திரமும் குருவுடைய நட்சத்திரமும் வயிறு ரச்சு. அதாவது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், புனர்பூசம், சாகம், புரட்டாதி. இந்த 6ஐயும் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்க்கக்கூடாது. அடுத்தது பார்த்தாக்கா கழுத்து ரச்சு. ரோகிணி, அதாவது சந்திரனுடைய நட்சத்திரமும் ராகுடைய நட்சத்திரமும். ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 6ஐயும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்த்தக்கூடாது. இந்த மாதிரி வந்து இந்த 6ஐயும் சேர்த்தக்கூடாது. அடுத்தது பார்த்தாக்கா தலரச்சு, அதாவது சிரசு ரச்சுன்னு சொல்லுவோம். மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம். இந்த 3ஐயும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்த்தக்கூடாது. செவ்வாயுடைய நட்சத்திரங்கள். இந்த மாதிரி நம்ம இதையே நம்ம பார்த்துக்கணும். இதை பார்த்துட்டு தான் நம்ம ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்த்தக்கூடாது, மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி பார்த்து இதுல நம்ம ரச்சு பொருத்தம், தாலி பொருத்தம், கைத்து பொருத்தம்னு சொல்லுவோம். இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இதற்கு அடுத்ததுதான் நாம வந்து வேதை பொருத்தம் பார்க்கணும். வேதை பொருத்தம் கிட்டத்தட்ட இந்த ரச்சு பொருத்தம் மாதிரியே தான் வரப்போகுது. அதையும் நாம பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது நாம உள்ள கிரக அமைப்புக்குள்ள போகலாம். கிரக அமைப்புக்குள்ள போகும்போது ஃபர்ஸ்ட்ல வந்து பார்க்க வேண்டியது லக்ன பொருத்தம் தான் முதல்ல பார்க்கணும். லக்ன பொருத்தம் அப்படிங்கிற போது 6, 8ஆக வரக்கூடாது. ஆண் பெண் லக்னங்கள் வந்து 6, 8ஆக வரவே கூடாது. ஒருவேளை 6, 8ஆக வருவதென்றால் நற்பு ராசியாக இருந்தால், நற்பு ராசி கட்டங்கள் நற்பு லக்னமாக இருந்தால் ஒரு வேலை சேர்க்கலாம். மற்றபடிக்கு 6, 8ஆக இருந்தால் அதுவும் சேர்க்கக்கூடாது. அது நற்பாக இருந்தாலும் வந்து சுபகிரகங்களுடைய ராசியா இருக்கணும். இப்ப தனுசு அப்படின்னாக்கா அங்க 8வது ராசி கடகம் அப்படின்னாக்கா குருவும் சந்திரனும் நற்பதா தாராளமா சேர்த்தலாம். இந்த மாதிரி இருந்தால் மட்டும் சேர்க்கலாம். மற்றபடிக்கு வந்து அதுவும் பாபகிரகருடைய ராசியா இருந்தா அதையும் நாம தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது. இதே போல ராசிக்கும் பார்க்கணும். ராசியும் வந்து 6, 8ஆக வரக்கூடாது. இந்த 12ங்கிறத கூட ஓரளவுக்கு நாம ஏத்துக்கலாம். 12வது ராசி அந்த அளவுக்கு 6, 8 தான் ரொம்பவுமே பாதிப்பு அதிகமாக கொடுக்கக்கூடியது. அதனால வந்து ராசியும் வந்து 6, 8ஆக வரக்கூடாது. அதையும் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்கா பெண்ணுடைய ராசி கட்டத்திலையும் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கும் ஆணுடைய ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் 6, 8ஆக இருக்கக்கூடாது. பெண்ணுடைய ராசி கட்டத்துல சுக்கிரனும் ஆணுடைய ராசி கட்டத்துல சுக்கிரனும் ரெண்டையும் பார்த்தோம்னா 6, 8ஆக இருக்கக்கூடாது. அதற்கு அடுத்தது செவ்வாய் பார்க்கணும். இருவருடைய ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஒன்றுக்கொன்று 6, 8ஆகவும் எதுவும் இருக்கக்கூடாது. அதே போல அடுத்தது குருவையும் பார்க்கணும்.
குரு வந்து 2 ஜாதகத்துக்கும் 2 ராசி கட்டத்துக்கும் 6 8ஆக இருக்கக்கூடாது. இந்த 3 ஃபார்முலாவை கண்டிப்பா கடைபிடிக்கணும். இதற்கு அடுத்ததாக பெண்ணுடைய ஜாதகத்துல செவ்வாய் எந்த கட்டத்துல இருக்குதோ அதுல இருந்து எண்ணிட்டு வந்தோம்னா 1 2 3 எண்ணிட்டு வந்தா 6வது கட்டமும் 8வது கட்டமும் ஆணுடைய ராசியில சுக்கிரன் இருக்கக்கூடாது. பெண் ஜாதகத்துல செவ்வாய் இருக்கும் இடத்துல இருந்து எண்ணிட்டு வந்தா 6வது கட்டம் எங்க வருதோ 8வது கட்டம் எங்க வருதோ அந்த கட்டங்களில் ஆணுடைய ஜாதகத்துல ராசி கட்டத்துல சுக்கிரன் இருக்கக்கூடாது. இதை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணும். அதே போல ஆணுடைய ஜாதகத்துல குரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எண்ணிட்டு வந்தா பெண்ணுடைய ராசி கட்டத்துல 6 8ல சுக்கிரன் இருக்கக்கூடாது. இதையும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா இதை பார்த்துதான் நாம செய்யணும். அதே மாதிரி ராகு கேதுக்கு அச்சுக்கு ஒரு கோடு போட்டோம்னு வச்சுக்க, ராகுல இருந்து கேதுக்கு ஒரு கோடு போட்டாக்கா அந்த அச்சுக்கு ஒரு பக்கம் சுக்கிரனும் ஒரு பக்கம் செவ்வாயும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அது பிரிவினையை கண்டிப்பாக கொடுக்கும். ஒரே பக்கத்துல இந்த ராகு கேது அச்சுக்கு ஒரே பக்கத்துல செவ்வாயும் சுக்கிரனும் இருந்தால் அந்த வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவாங்க. அந்த மாதிரி ஜாதகமா பார்த்து நாம சேர்த்தணும். ஒருவர் ஜாதகத்துல அச்சுக்கு ஒரு பக்கம் செவ்வாய் ஒரு பக்கம் சுக்கிரனும் இருந்தால் மற்றவர் ஜாதகத்திலேயாவது ஒரே பக்கத்துல செவ்வாயும் சுக்கிரனுமா இருக்கிற மாதிரி ஜாதகத்தை சேர்த்தனாத ஒருவராக அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. அந்த மாதிரிதான் நம்ம சேர்த்தணும். 2 பேர்த்து ஜாதகத்திலேயும் வந்து செவ்வாயும் சுக்கிரனும் பிரிஞ்சு இருந்ததுனாக்கா அது கண்டிப்பா பிரிவினை கொடுத்தே தீரும். அதையும் கண்டிப்பா பார்க்கணும். அதே மாதிரி வந்து ஒரு ஜாதகத்துல லக்னம் 2 7 8 இந்த இடங்கள்ல வந்து சூரியன் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அது தனிச்ச சூரியன் இருக்கிறத ரொம்பவுமே தோஷத்தை கொடுக்கும், தார குற்றத்தை கொடுக்கும், கண்டிப்பாக பிரிவினையை கொடுக்கும், கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து அல்லது ஏதாவது ஒரு உயிர் சேதத்தை கண்டிப்பாக கொடுத்து 2வது திருமணத்திற்கு வழி செய்துவிடும். லக்னம் 2ஆம் பாவம் 7ஆம் பாவம் 8ஆம் பாவம் சூரியன் தனிச்சிருந்தால் தோஷம் அதிகம். மற்ற கிரகங்களோடு சேர்ந்து இருந்தால் அதனுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும். இருந்தாலும் இந்த பஞ்சாயத்து கேஸ் இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அதனால இதை கொஞ்சம் கண்டிப்பா பார்க்கணும். அதே மாதிரி 2 பேர்த்து ஆண் பெண் ஜாதகத்துல செவ்வாய் ராகு ஒருவர் ஜாதகத்தில் இருந்தால் மற்றவர் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு இருந்தால் சேர்க்கக்கூடாது. கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஒருவர் ஜாதகத்துல செவ்வாய் கேது இருந்தால் மற்றவர் ஜாதகத்தில் சுக்கிரன் கேது இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தாலும் சேர்க்கக்கூடாது. சேர்த்தாலும் கண்டிப்பாக அது பிரச்சனையை கொடுக்கும். அது கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணணும். இல்லையா? அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா கேரக்டர் வைஸ் நாம பார்க்கலாம். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் அடுத்து பார்த்துக்கலாம். இப்ப கேரக்டர் வைஸ் பார்க்கணும் அப்படின்னாக்கா 4ஆம் பாவம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 4ஆம் பாவத்துல 6ஆம் வீட்டு அதிபதி 4 இருந்தால் அவர்களுடைய ஒழுக்கம் கண்டிப்பாக கெடும். அதை பார்த்து நாம இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது 7ஆம் வீட்டு அதிபதி நன்றாக பலமாக இருக்க வேண்டும். 7ஆம் வீட்டு அதிபதி பலம் குறைந்து 11ஆம் வீட்டு அதிபதி பலம் வாய்ந்து விட்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு 2வது திருமணம் நடந்தே தீரும். அதனால வந்து 7ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையும் கண்டிப்பாக நம்ம பார்த்துதான் வந்து நம்ம திருமண பொருத்தத்தை
செய்யணும், அவசரப்படக்கூடாது. அதே மாதிரி அடுத்தது ஆயுள் பாவத்தை பார்க்கணும். 8ஆம் வீட்டு ஆயுள் பாவம் நன்றாக இருக்கிறதா? பெண்ணுக்கு மாங்கல்ய தோஷம். 8ஆம் வீடு மாங்கல்ய குற்றம் இருக்கு. 8ஆம் வீட்டுல வந்து பாவகரங்கள் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பண்றதுனாக்கா ஆணுடைய ஜாதகத்துல ஆயுள் பாவமும் கெட்டியாக இருக்கணும், நன்றாக இருக்கிறதா, அந்த மாதிரியான ஜாதகத்தை பார்த்து அவங்கள தான் நம்ம வந்து இணைச்சு வைக்கணும். இதுல வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பெண் ஜாதகத்துல சுக்கிரனுக்கு 8ல வந்து குரு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து கணவன் வந்து திருமணத்துக்கு பிறகு குறுகிய காலத்தில் அவர்களுக்கு கண்டம் ஏற்படும். அதே பெண் ஜாதகத்துல சுக்கிரனுக்கு 8ல் குருவுக்கு 8ல் சுக்கிரன் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சிறுநீரக பிரச்சனை ஏற்பட்டு மரணம் ஏற்படக்கூட வாய்ப்பு உண்டு. அதையும் பார்த்துதான் நம்ம ஜாதகத்தை கண்டிப்பா சேர்க்கணும், அவசரப்படாம நம்ம சேர்க்கணும். அடுத்தது ராகு கேது. இந்த ராகு கேது பார்த்தோம்னாக்கா அந்த ராகு கேது எங்க இருந்தாலும் தோஷம் தான். ஆனா இப்ப பார்த்தோம்னாக்கா ராகு கேது தோஷத்துக்கு தான் அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதை நம்ம அவ்வளவு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ராகு கேது இருக்கும் வீட்டு அதிபதிகள், ராகு வீடு கொடுத்த அதிபதியும் கேதுக்கு வீட்டு கொடுத்த அதிபதியும் கேந்திரமாகவோ திரிகோணமாகவோ அந்த கட்டங்களில் ராசி கட்டத்தில் இருந்து விட்டால் ராகு கேது தோஷம் எதுவுமே செய்யாது. அதனால வந்து அந்த மாதிரி அமைப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி அமைப்பு பார்த்துட்டு நம்ம தோஷம் இருக்கா இல்லையா முடிவு பண்ணிக்கலாம். இருந்தாலும் வந்து ராகு கேது தோஷம் பெரிதாக பாதிக்கப்படாது. அப்படியே மீறி இருந்தாலும் அதாவது சந்திர திசை செவ்வாய் திசையில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் இளம் வயதில் ராகு திசை வரும், அப்பொழுதுதான் பாதிப்பு வரும். அதனால வந்து குரு திசைக்கு பிறகு குரு திசையோ சனி திசையோ குரு திசையோ குரு திசை சனி திசையில பிறந்தவங்களுக்கு ராகு வரப்போறது இல்லை, அவங்களுக்கு கேதுதான் வரும். ஆனா அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல செவ்வாய் திசை செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷத்துக்கு அதே மாதிரிதான் நிறைய விதிவிலக்குகள் நம்மளுக்கு நிறைய பஞ்சாங்கத்திலேயே கொடுத்துருக்காங்க. செவ்வாய் தோஷம் பெரும்பாலும் பெரிய தோஷங்களை பெரிய பாதிப்பையும் கொடுப்பது இல்லை. செவ்வாய் வந்து ராகுவோடவோ சனியோடவோ கேதுவோடவோ சேர்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்குதே தவிர செவ்வாயினால வந்து எந்த விதமான உயிரிழப்பும் ஏற்பட போவது கிடையாது. அதனால வந்து நம்ம பெருசா பயப்பட வேண்டிய அவசியமும் கண்டிப்பா கிடையாது. இப்ப இதுல வந்து இதெல்லாம் வந்து நாம வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த மாதிரியான அமைப்பு எல்லாம் ஓரளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். இதற்கு மேல ஒரு சில இதெல்லாம் பார்க்கலாம். அதாவது 7ஆம் வீட்டு அதிபதியும் 3ஆம் வீட்டு அதிபதியுடைய சம்பந்தமும் ஏற்பட்டால் ஒரு ஜாதகத்துல மாங்கல்ய குற்றம் ஏற்படும். அதை நாம் பார்த்துக்கணும். மாங்கல்ய குற்றம் 7, 3 சம்பந்தப்பட்டால் மாங்கல்ய குற்றம் ஏற்படும். அதே மாதிரி சுக்கிரன் வந்து கிருத்திகை நட்சத்திரத்திலேயோ திருவாதிரையிலேயோ கேட்ட நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் கண்டிப்பாக மனமுறிவு ஏற்படும், அதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல ஒரு ஜாதகத்துல 7ஆம் வீட்டுல சனி ராகு, அதாவது சனி இருக்கும் வீட்டிற்கு கோச்சாரத்தில் ராகு வர்றது அல்லது ராகு 7ல இருந்து சனி கோச்சாரத்துல 7ல வர்றது, இந்த மாதிரியான காலகட்டத்துல கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து எல்லாம் ஏற்பட்டு விவாகரத்து ஏற்படுறதுக்கான காலகட்டம் அந்த காலகட்டத்துல கண்டிப்பா நடக்கும். அது கண்டிப்பா நான் பார்த்துக்கலாம். அதே மாதிரி எந்த லக்கணமா இருந்தாலும் சரி ராகுவும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தால்
ஆண் ஜாதகத்துல ராகு செவ்வாய் சேர்ந்து இருந்தால், அது 7ல இருந்தால், 7ல ராகு செவ்வாய் இருந்தால் கணவன் மனைவி மீது சந்தேகப்படுவார். அதே போல பெண் ஜாதகத்துல 7ல சுக்கிரன் ராகு இருந்தால் அந்த பெண்ணு வந்து கணவன் மீது சந்தேகப்படுவாள். இதையும் நம்ம பொருத்தம் பார்க்கும்போது கண்டிப்பா இதையும் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை அல்லது பார்வை இருந்தால், குரு சுக்கிரன் பார்வை இருந்தாலும் சரி, சின்ன வயசுல திருமணமாவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குரு சுக்கிரன் சேர்க்கையோ பார்வையோ இருந்தாலும். அதுவே சனி சுக்கிரன் சேர்க்கை பார்வை இருந்தா தாமத திருமணம் தான் நடக்கும், லேட் மேரேஜ் தான் நடக்கும்னு சொல்லலாம். இதுலயே சூரியனும் சந்திரனும் புதனும் சுக்கிரன் சனி இந்த 5 கிரகம் ஒரே ராசி கட்டத்துல இருந்தால் அவங்களுக்கு திருமணமே நடக்காதுன்னு சொல்லலாம். 5 கிரகம் ஒரே ராசி கட்டத்துல இருந்தா திருமணமே நடக்காது. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, தாலி கட்டாமலேயே இவங்க குடும்பம் நடத்துவாங்க. இந்த ஜாதகத்துல பொருத்தம் பார்க்கும்போது இதை பார்த்து நாம் சொல்லலாம். அதே மாதிரி 2ஆம் பாவம் 7ஆம் பாவம் 8ஆம் பாவத்தில் 2, 7, 8ல செவ்வாய் சுக்கிரன் தொடர்பு இருந்தாலே அந்த ஜாதகருக்கு வேறு பெண்ணுடைய தொடர்பு கண்டிப்பாக ஏற்படும். அதனால திருமண பொருத்தம் பார்க்கும்போது இதை நம்ம கண்டிப்பா இதை பார்க்கணும் நம்ம இதைய. அதே மாதிரி குரு சந்திரன் எந்த பாவத்துல இருக்குதோ, குரு சந்திரன் எங்க இருக்காரோ அது எந்த பாவத்துக்கு 7ஆம் வீடாக வருகிறதோ அந்த பாவத்தினுடைய காரகத்துவத்துக்கு வந்து பார்த்தோம்னாக்கா அவங்களுடைய இல்லற வாழ்க்கை இனிமையாக இருக்காது, இல்லற வாழ்க்கை பாதிக்கும். உதாரணத்துக்கு இப்ப 3ஆம் பாவத்துக்கு 9ல வந்து குருச்சந்திரன் இருக்கு அப்படின்னாக்கா அது 3க்கு 7ஆ வருது. அப்ப வந்து சகோதரனுடைய குடும்ப வாழ்க்கை பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு காரகத்துவத்துக்கும் 7ல குருச்சந்திரன் இருந்தால் அந்த காரகத்தினுடைய இல்வாழ்க்கை பாதிக்கும்னு நாம எடுத்து சொல்லலாம். ஒரு பெண் ஜாதகத்துல பார்த்தாக்க லக்னத்துல இது லக்னத்துல வந்து சந்திரன் சுக்கிரனும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த பெண்ணு நல்லா சந்தோஷமா ஹாப்பியா சுகபோகமான வாழ்க்கை அந்த பெண்ணுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பெண் ஜாதகத்துல லக்னத்திலேயே சந்திரன் புதன் சேர்க்கை இருந்தாலும் சரி, அல்லது புதன் சுக்கிரன் சேர்க்கை இருந்தாலும் சரி, அந்த பெண்ணு வந்து அழகாகவும் இருப்பான், இனிமையாகவும் பேசும், வாழ்க்கையும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பெண் ஜாதகத்துல சனி செவ்வாய் எங்கே இருந்தாலும் சரி, அந்த பெண்ணுக்கு வந்து சனி செவ்வாய் எங்க இருந்தாலும் சரி, திருமணத்துக்கு பிறகு கணவனுக்கு கண்டம் கண்டிப்பாக உண்டு. அதனால அவங்க வந்து பரிகாரம் செய்து கொள்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பரிகாரம் கண்டிப்பா அது சரியான ஜோதிடரை பார்த்து கேட்டு பண்ணிக்கணும் அவங்க. சார் வாய்ஸ் சரியா கேட்கல சார். நாகராஜன் சார் வாய்ஸ் சரியா கேட்கல, உங்களோட வாய்ஸ் சரியா கேட்கலைங்க சார். சார் கேட்கல, உங்களோட வாய்ஸ் கேட்கல. நாகராஜன் சார், பழனிவேல் சார் கொஞ்சம் மியூட் போடுங்க. சாருக்கு ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாங்க. சார் நாகராஜன் சார்,
சார் நாகராஜன் சார் வாங்க. சார் நாகராஜன் சார். திருமண பொருத்தத்துல ஜாதக கிரக இணைவுகள் எப்படி வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து பார்க்க போறேங்க. அதுக்கு முன்னாடி வந்து விநாயகர் ஸ்துதிங்க. 5 கரத்தினை யானை முகத்தினை இந்து நிலம்பரை போலும் மேற்றினை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தங்கம்மான் மழுவோடிந்தி தன்மதிர் தலையீர் கொண்டேன் மங்கையர் பதிக்குச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்குனா முறைப்பதற்கோர் இமையனும் பிழை வராமற் செங்கன்மால் மருகன் யானை சிறன் பதங்காப்பதாமே. சுபமஸ்து. ஸோ முதலாவதான் திருமண பொருத்தம் அப்படின்னு பார்த்துட்டாலே 2 கிரகம் மெயினாக வந்து செவ்வாய் சுக்கிரன். இதுதான் வந்து திருமணத்துக்கு வந்து நம்ம வந்து மெயினாக பார்ப்போங்க, செவ்வாய் அண்ட் சுக்கிரன். இப்போ இந்த செவ்வாய் பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் சனி தொடர்பு ஒரு பெண் ஜாதகத்தில் எந்த இடத்துலையும், அதாவது லக்னத்திலேருந்து எந்த இடத்துல இருந்தாலும் சரிங்க, செவ்வாய் சனி தொடர்பு, செவ்வாய் சனி சேர்க்கை அப்படி இருந்தால் ஆணோட ஜாதகத்தில் செவ்வாய் சனி, செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது இந்த இணைவுகள் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடாதுங்க. மெயினாக வந்து அதை வந்து பார்க்கணும். ஸோ ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் சனியோட சேர்க்கை, செவ்வாய் சனியோட பார்வை இருந்தால், ஆணோட ஜாதகத்தில் செவ்வாய் சனி, செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது இந்த தொடர்புகள் வந்து இல்லாமல் வந்து இருக்கணுங்க. அதே மாதிரி ஆணோட ஜாதகத்திலே செவ்வாய் சனி இருந்தால், பெண்ணோட ஜாதகத்தில் இது மாதிரி செவ்வாய் சனி, செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது தொடர்புகள் இல்லாமல் வந்து மெயினாக வந்து இருக்கணுங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சுக்கிரன். சுக்கிரனுக்கு அதே தாங்க. சுக்கிரன் சனி பெண்ணோட ஜாதகத்தில் தொடர்பு பார்வை இருந்தால், ஆணோட ஜாதகத்தில் சுக்கிரன் சனி, சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது இந்த தொடர்புகள் வந்து மெயினாக இல்லாமல் இருக்கணுங்க. ஸோ இது வந்து திருமண பொருத்தத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்க்கணும். ஏன்னா இதுதான் திருமண கிரகம் அப்படின்னு பார்த்துட்டிங்கனாலே இந்த சுக்கிரன் செவ்வாய் தான். ஸோ திருமணத்தை குறிக்கிற கிரகம் அப்படின்னா, அப்போ இந்த 2 கிரகம் வந்து ஒருத்தருக்கு வந்து பாவ கிரகங்களோட தொடர்பு இருந்து இன்னொருத்தருக்கு தொடர்பு இருந்தால் அவங்களோட திருமண வாழ்வில் வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஸோ அடுத்ததான் பார்த்துட்டோம்னா 2, 7, 8 இந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன், சூரியன் செவ்வாய். இப்பொழுது 2ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன், சூரியன் செவ்வாய் தொடர்பு ஒருத்தருக்கு ஏற்பட்டு பெண்ணோட ஜாதகத்தில் ஏற்பட்டிருந்துச்சுன்னா ஆணோட ஜாதகத்திலையும் அதே மாதிரி இருக்கிறது நல்லது. அப்படி இல்லாமல் சேர்த்து வச்சா வந்து அதோட ப்ராப்ளத்தை வந்து ஏற்படுத்த தான் வந்து செய்யுதுங்க. சூரியன் சுக்கிரன், சூரியன் செவ்வாய் தொடர்புகள் இருந்தால் 2, 7, 8 இருந்தால், ஒருவர் ஜாதகத்தில் இருந்தால் இன்னொரு ஜாதகத்திலையும் அதே கிரக சேர்க்கை அமைப்புகள் இருந்தால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல் பலன்களை வந்து ஏற்படுது. இதாவது மெயினாக குடும்பஸ்தானத்தில், மனைவி ஸ்தானத்தில் அண்ட் மாங்கல்ய ஸ்தானத்தில் இருந்தால் வந்து அதாவது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிற கோட்பாட்டில் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இது வந்து அடுத்ததாக வந்து நம்ம வந்து பார்க்குறது. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சந்திரன் கேது, சந்திரன் ராகு. அதாவது ரெச்சு பொருத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெச்சு வந்து சேர்த்த மாட்டோம், சந்திரனோட நட்சத்திரம் சேர்த்த மாட்டோம், ராகுவோட நட்சத்திரம் வந்து சேர்த்த மாட்டோம். அப்போது ஒரு பெண் ஜாதகத்திலேயோ ஆண் ஜாதகத்திலேயோ சந்திரன் ராகு தொடர்புகள் இருந்தால், சந்திரன் ராகு சேர்க்கை, சந்திரன் ராகு தொடர்பு இருந்தால், ஒரு பெண் ஜாதகத்திலேயே சந்திரன் ராகு தொடர்பு இருந்தால் ஆண் ஜாதகத்தில் சந்திரன் ராகு தொடர்பு வந்து வரக்கூடாதுங்க. ஸோ அப்படி வந்தால் அவங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா
குருவும் சூரியன். ஸோ குருவோட நட்சத்திரமும் சூரியனோட நட்சத்திரம் வந்து ரெச்சு வராது. அப்போ இந்த சூரியன் குரு வந்து சேர்க்கை பெண் ஜாதகத்துல இருந்துச்சுன்னா, ஆணோட ஜாதகத்துல சூரியன் குரு சேர்க்கை வந்து வராம இருப்பது வந்து நல்லதுங்க. ஏன்னா சூரியன் குரு வந்து இது ஒரு ராஜகிரகங்கள். ஸோ அப்போ வந்து ராஜகிரகங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்க கோயில் வந்து அடிக்கடி வந்து கோயில் சம்பந்தமானதுக்கு வந்து செலவுகள் செய்வாங்க. கோயில் கட்டுற பணிகள் இதெல்லாமே இப்ப வந்து பண்ணுவாங்க. அப்ப 2 பேத்துக்குமே அந்த எண்ணங்கள் போகறனால, குடும்பத்த வந்து கவனிக்க மாட்டாங்க. அப்ப வந்து அங்க வந்து பிரச்சனைகள் வந்து உண்டு பண்ணும். இப்போ வந்து சூரியன், குரு சேர்க்கை இருந்தாலும் சரி, பெண்ணோட ஜாதகத்துல, ஆணோட ஜாதகத்துல சூரியன், குரு சேர்க்கை இல்லாம இருப்பது வந்து நல்லதுங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன், சனி. ஸோ இது வந்து திருமணம் சொல்லிட்டோம். இது வந்து திருமணத்துக்குரிய கிரகம் அப்படிங்கிறப்ப சுக்கிரன், சனி இருந்தா சுக்கிரன், ராகு, சுக்கிரன், கேது வந்து மெயினா இல்லாம வந்து இருக்கிறது வந்து நல்லதுங்க. அடுத்ததான் புதன், கேது. ஸோ புதனோட நட்சத்திரமும் கேதுவோட நட்சத்திரம் வந்து ரெச்சு வந்து வராது அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ ஒருத்தருக்கு புதன், கேது வந்து சேர்க்கை இருந்துச்சுன்னா, பெண்ணோட ஜாதகத்துல இருந்தா ஆணோட ஜாதகத்துல இந்த புதன், கேது மட்டும் சேர்க்கை மட்டும் இல்லாம இருப்பது வந்து நல்லது. மித்ததுக்கெல்லாம் வந்து இந்த செவ்வாய், சுக்கிரனுக்கு ராகு, கேது, செவ்வாய், சனி தொடர்பு, சுக்கிரன், சனின்னா சுக்கிரன், சனி, ராகு, கேது தொடர்பு இல்லாம வந்து சொன்னோம். ஆனா அந்த புதன், கேது தொடர்பு மட்டும் ஒரு ஜாதகத்துல இருந்துச்சுன்னா, பெண்ணோட ஜாதகத்துல இருந்தா ஆணோட ஜாதகத்திலையும் புதன், கேது சேர்க்கை மட்டும் இல்லாம இருப்பது வந்து நல்லது. ஏன்னா புதனுங்கிறது புத்தி, கேதுங்கிறது வந்து பிரச்சனை. அப்போ புத்தியில வந்து எங்களுக்கு வந்து பிரச்சனைகளை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இது வந்து இந்த கிரக சேர்க்கையிலும் இது எல்லாமே வந்து நம்ம மெயினாக பார்க்கறது வந்து நல்லது. அதே மாதிரி லக்னத்துல சுக்கிரன் இருந்துச்சுன்னா இவங்க மனைவி மேல வந்து ஆண் ஜாதகத்துல லக்னத்துல சுக்கிரன் இருந்தா மனைவி மேல வந்து ஒரு நல்ல பிரியமா இருப்பாங்க. பெண் ஜாதகத்துல லக்னத்துல செவ்வாய் இருந்தா இவங்க வந்து ஆணோட கணவர் மேல வந்து நல்ல பிரியமா இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இருக்கிற செவ்வாய் மேல ஒரு பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் மேல ஆணோட ஜாதகன் சுக்கிரன் போச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல பொருத்தம் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஆணோட ஜாதகத்துல இருக்கிற சுக்கிரன் மேல பெண்ணோட ஜாதகத்துல இருக்கிற செவ்வாய் போறது நல்லது, குரு போறது வந்து நல்லது. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பொருத்தம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இந்த கிரகத்தின் மீது வந்து இப்போ பெண்ணோட ஜாதகத்துல இருக்கிற செவ்வாய் மீது செவ்வாய் மேல ஆணோட ஜாதகத்துல இருக்கிற ராகு, கேது வந்து போகாம இருக்கிறது வந்து நல்லது. ஆணோட ஜாதகத்துல இருக்கிற சுக்கிரன் மீது வந்து பெண்ணோட ஜாதகத்துல இருக்கிற ராகு, கேது வந்து போகாம இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து இரு ஜாதக கிரக இணைவுகளை வந்து நம்ம எப்படி திருமண பொருத்தத்தை வந்து பார்க்குறோம் அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சாரே எல்லாம் தெளிவாக வந்து சொன்னாருங்க. திருமண பொருத்தெல்லாம் அந்த தாராபலன் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொன்னாருங்க. இந்த கிரக இணைவுகள் மட்டும் நம்ம வந்து மெயினாக வந்து பார்த்துட்டாலே வந்து போதுங்க. இந்த சேர்க்கைகள் இல்லாமல் இருக்கிறதே வந்து நல்லது. அதே மாதிரி ஒருத்தருக்கு சந்திரன் திசை நடந்தால் இன்னொருத்தருக்கு ராகு திசை வந்து நடக்கக்கூடாதுங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு காலப்பகை திசையாட்டம் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனைகளும் உண்டு பண்ணும். குரு திசை ஒருத்தருக்கு நடந்தாலும் ஒருத்தருக்கு சூரிய திசை வந்து நடக்கக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தருக்கு சுக்கிர திசை நடந்து ஒருத்தருக்கு சனி திசையும் வந்து நடக்கக்கூடாதுங்க. ஒருத்தருக்கு புதன் திசை நடந்து ஒருத்தருக்கு கேது திசையும் வந்து நடக்கக்கூடாது. ஸோ இதெல்லாமே இந்த ரச்சு பொருத்தத்தை அடிப்படையாக வந்து வச்சு சொல்கிறோம். ஏன்னா சந்திரன் ராகுங்கிறது ரச்சு வந்து வராது. அதனால சந்திர திசையும் வரக்கூடாது, ராகு திசையும் வந்து வரக்கூடாதுங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து இந்த திசா சந்திப்புகள் வந்து இருந்துச்சுனாலும் அவங்களுடைய திருமண பொருத்தத்தில் வந்து பிரச்சனைகளும் உண்டு பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இது மெயினாக வந்து இந்த ரூலில் மட்டும் பார்த்துட்டாலே வந்து போதுங்க. மீதி எல்லா ரூலும் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க. 10 பொருத்தம் மீதி எல்லாமே வந்து பார்ப்பீங்க. ஸோ மெயினாக இந்த ரூலை மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டீங்கனாலே போதுங்க. கிரக சேர்க்கைகள் இப்படி இருக்குதா, இப்படி பண்ணாமல் இருந்தாலே நல்லது அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை வந்து முடிக்கிறேங்க. நன்றி. சார் வாங்க. நாகராஜன் சார். இதை போல அவ்வளவுதான். அவ்வளவுதான், நம்ம பயணம் முடிஞ்சது. அப்ப வாய்ஸ் வருதா? இப்போ வருதுங்க சார். அப்போல வரல, ஒரு 5 மினிட்ஸ் வரல. இது எங்களுக்கு தெரியல. சரி, வேற யாரா பேச சொல்லுங்க. அபி நல்ல மாதிரி பேச சொல்லுங்க. அந்த புவனேஸ்வரி மேடம் பேச சொல்லுங்க. ஓகே சார், ஓகே.
ஸோ இது அவங்க வரைக்கும் வந்து ஓகே சார். இது வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த தாராபலன் அடிப்படையில வந்து திருமண பொருத்தம், கிரக சேர்க்கையில வந்து திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது? ஸோ 2, 7, 8ல வந்து சூரியன் வந்து இருக்கக்கூடாது. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா, கிரக இணைவுகள் வந்து எப்படி இருக்கோணும் அப்படின்னு சொல்லி, நம்ம ஈரோட்டைச் சேர்ந்த திரு அனுஷம் நாகராஜன் ஐயா வந்து ரொம்ப தெளிவா வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஒரு நல்ல ஒரு சொற்பொழிவு ஆட்டுனாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. எங்களுடைய பிரபல்ய அஸ்ட்ரோ சார்பா அவருக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததா வந்து நம்மளோட பேசுறதுக்கு வந்து அபி நல்லகுமார் அவர்களை வந்து அழைக்கிறோம். அபி நல்லகுமார் சார் வாங்க. சார் அபி நல்லகுமார் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் சும்மா எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பாயிண்ட்கள் மட்டும் சொல்றேங்க சார். ஓகே 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 சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. எல்லாமே நீங்க 2 பேருமே சொல்லிட்டீங்க. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஆணுக்கோ பெண்ணுக்கோ 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்தில் வந்து ஆணுக்கு சூரியன் இருந்தால் 27 வயதுக்கு மேல் திருமணம், பெண்ணுக்கு சூரியன் இருந்தால் 25 வயதுக்கு மேல் திருமணம் அப்படி செய்து கொடுத்தால் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வராது, குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி திருமணம் சொன்னால் அவங்களுக்குள்ள பிரிவினை இது மாதிரி வரும். சூரியன் வந்து 2, 7ஆம் 8ஆம் இடங்களில் இருந்தா பெண்ணுக்கு 25க்கு அப்படியும் ஆணுக்கு வந்து 30 நெருங்கி வந்துடணும். அப்படி திருமணம் செய்தால் அவங்களுக்குள்ள வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு விதி எங்களுக்கு குருநாதர் சொல்லியிருக்காங்க. அது இல்லாம பார்த்தீங்கன்னா இப்ப சுப கிரகங்கள்னு குரு நம்ம சொல்றோம். ஆனா குரு வந்து 7ஆம் இடத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா குரு தன் இருக்கும் இடத்தை கெடுப்பாருங்கிற மாதிரி குருவுமே சரி சுக்கிரனும் சரி. சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருந்தால் காரகோ பாவனாஸ்தின்னு சொல்றாங்க. குரு இருந்தாலும் அப்படிதான். அவங்களுடைய திருமண வாழ்க்கையில சிறப்பாக இருக்கிறது இல்லை. பொதுவா பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் 7ஆம் இடம் வந்து பிளைனா பிளாங்கா இருந்துட்டா கூட பரவாயில்ல. அதுல பாவ கிரகங்களோ இந்த 2ஆம் இடத்துல குரு சுக்கிரன் 7ஆம் இடத்துல குருவோ சுக்கிரனோ இந்த மாதிரி தனித்திருந்தால் கூட அவங்களுடைய வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் வரதான் செய்யுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு ஆணு பெண் ஜாதகத்துல 2ஆம் இடம் 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி வந்து 6, 8ஆவோ அவங்களுக்குள்ள 6, 8ஆ இருந்தாலோ, அதே மாதிரி நவாம்சத்திலேயும் அதே மாதிரி 6, 8ஆக இருந்தாலோ, அந்த 2ஆம் அதிபதிக்கு 7ஆம் அதிபதிக்கு ராசி கட்டத்தில் வீடு கொடுத்தவர்கள் நவாம்சத்தில் 6, 8 இருந்தா கூட அவங்களுக்குள்ள பிரிவினைகள் வந்துருது என்று நம்ம குருநாதர் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கணக்குகளை கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதோட என்னன்னா 7ஆம் இடத்தில் ஒரு பெண்ணுக்கு சுக்கிரன் இருந்து அது சுக்கிரனோட நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த அந்த கிரகத்தோட திசா புத்தியில் அந்த பெண்ணுக்கு மரணம் ஏற்படும் கூட சொல்றாங்க. இப்ப வந்து ஒரு மிதுன லக்னமா இருந்து 7ஆம் இடம் வந்து தனுசுவா வருதுங்க. அதுல வந்து சுக்கிரனோட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இருக்கு. அந்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் எந்த ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்தோட திசா புத்திகள் அந்த பெண்ணுக்கு திருமணத்துக்கு அப்புறம் நடக்க ஆரம்பிச்சால் அந்த பெண்ணுக்கு மரணம் கூட சம்பவிக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த மாதிரி 7ஆம் இடத்தை வந்து ரொம்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி 7ஆம் இடத்தில் 7ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்றால் சொந்தத்தில் பெண் அமையும். ஒரு சிலருக்கு ரொம்ப 7ஆம் இடத்தில் அதிபதி ஆட்சி பெற்றால் ஒரு தரமான மனைவி அமையும். 7க்குடையவன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் ஒரு அழகான மனைவி அமையும் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி 7ஆம் அதிபதி 8க்கு போனால் அவமான களத்திலும் என்று சொல்கிறார்கள். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு வரும். இந்த மாதிரி 7ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் ரொம்ப ஜாதகங்களை ஆண் பெண் ஜாதகங்களை சிறப்பா இருக்கணும். அதே மாதிரிங்க சுக்கிரனும் செவ்வாயும் சூரியனும் பெண் ஜாதகத்தில் எந்த இடத்தில் சேர்ந்திருந்தாலும் இளம் வயதில் விளைவை அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு. அதுவும் கொஞ்சம் பெண் ஜாதகத்துல பார்க்க வேண்டியதா இருக்குங்க. அதே மாதிரி சுக்கிரன் சூரியன் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கோ
பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் சூரியன் வந்து அதிக டிகிரி வித்தியாசத்தில் அமர்ந்திருந்தாங்கன்னா, அதே மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த சூரியன் சுக்கிரனோட டிஸ்டன்ஸ் பார்க்க வேண்டியதா இருக்குங்க. அப்படி பார்த்து அதை பார்த்து இணைச்சால்தான் அவங்களுக்குள்ள இல்லறம் வந்து நல்லறமா இருக்கும். இல்லைன்னா அவங்களுக்குள்ள அந்த இல்லற வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் பிரச்சனைகளாக வரக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. ஐயா சார் சொல்லுங்க. பேசுங்க சார், பேசுங்க. நன்றிங்க. அவ்வளவுதான் எனக்கு ஓரளவு தெரிஞ்சது சொல்லிட்டேங்க. ஓகே, ஓகேங்கய்யா, ஓகேங்க. ம். ஸோ ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து கொடுத்தாருங்க. அது லக்னத்துக்கு 7ல இருந்தா வந்து அந்த சுக்கிரன் நன்றி வணக்கம். குண லக்னம் அப்படின்னா, ஸோ மனைவிக்கு வந்து பாதகத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொன்னாருங்க. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு கருத்துக்கள் நல்லா தெளிவா சொன்னாரு. அவருக்கு வந்து ரொம்ப நன்றிங்க. ஸோ அடுத்ததா நம்மளோட பேசுறதுக்கு யாராவது இன்றைய தலைப்புல இருந்து பேசலாங்க. புவனேஸ்வரி மேடம் பேசுறதா இருந்தா பேசலாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். சார் நாகராஜ் சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் புவனேஸ்வரி மேடம், பேசுங்க. பேசுங்க, பேசுங்க. நீங்க எல்லாரும் நிறைய 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 கருத்துக்கள் சொன்னீங்க. எல்லாமே எனக்கு புதுசு சார். நான் திருமண பொருத்தம் படிச்சதே இல்ல. இதுதான் முதல் முறையா படிச்சிருக்கேன். சில ரூல்ஸ் மட்டும்தான் என்னோட குருநாதர் எடுத்திருக்காரு இது ஜாதகம் படிக்கும்போது. திருமண பொருத்தம்ங்கிற தலைப்புல இன்னைக்குதாங்க சார் நான் முதல்ல வகுப்பு அட்டன் பண்றேன். அதனால எனக்கு இதுல பத்தி எதுவும் தெரியல. நீங்க எடுத்த எல்லா கருத்துக்களுமே ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். நான் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கேன் சார். சரிங்கம்மா. தேங்க்யூ சார். ஓகே, ஓகே. நன்றிங்க மேடம். ரொம்ப நன்றிம்மா. நன்றிங்க சார். நன்றிங்க சார். ஓகே, அடுத்தது வேற யாராவது பேசுறதா இருந்தா பேசலாங்க. ஈகிள் பாலு சார், நீங்க உங்களுடைய கருத்தை தெரிவிக்கணும் தெரிவிக்கலாம். ஸோ இன்றைய தலைப்புல இருந்து நீங்க பேசுறதுனா பேசலாம். ஈகிள் பாலு சார். சரி, ஓகே. இன்றைய தலைப்புல இருந்து கொஸ்டின் யாராவது இருந்தா கேட்கலாங்க. இந்த திருமண பொருத்தத்துல கிரக இணைவுகள்ல ஏதாவது கொஸ்டின் இருந்தா வந்து கேட்கலாங்க. சார் நான் கேட்கலாமாங்க சார்? கேட்கலாங்க மேடம். சார் நீங்க இவ்ளோ கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்கல்ல சார். இத்தனை கருத்துக்களையும் ஒரு ஜாதகத்துல வந்து பார்த்து அது கரெக்டா அமையறது முடியுமாங்க சார் அது? இல்ல முடியும் இவ்ளோ மேடம். இல்ல இவ்வளவு நிறைய இவ்வளவும் பார்த்தோம்னா பிரச்சனை வராதுங்க. இல்ல இல்லைன்னா அந்த வந்து மாதிரி திருமணத்துக்கு அப்புறம் வந்து பிரச்சனை வர்ற காரணமே இதாங்க. மெயினா இதை மட்டும் பார்த்துட்டாலே போதுங்க. நம்ம இவ்ளோ நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையாங்க சார், 10 பொருத்தத்துல இவ்ளோ பொருத்தம் இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி நீங்க இவ்ளோ கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க. இது அத்தனையுமே பார்த்து ஏன்னா எனக்கு திருமண பொருத்தம்ங்கிறது இதுதான் முதல் முறையா நான் படிக்கிறேன். அதனால நான் கேட்கிறேன். ஒரு 2 ஜாதகத்துல இவ்வளவு ரூல்ஸையும் நம்மனால வந்து பொருத்தி பாத்திர முடியுங்களா? அவ்வளவும் கரெக்டா வரும்னு சொல்றீங்களா? அவ்வளவும் பொருத்தி வந்து பார்க்கணுங்க. அவ்வளவும் கரெக்டா வந்து வருங்க. வருங்களாங்க சார்? வருங்க. ஓகே, ஓகே. சரிங்களா? நீங்க வந்து ஓகேங்க சார். சுக்கிரன் செவ்வாய் சனி சேர்க்கை ஒருத்தருக்கு இருந்தாலே வந்து செவ்வாய் ராகு செவ்வாய் கேது இந்த தொடர்பு இல்லாம சேர்க்கை சேர்க்கவே கூடாதுங்க. அவங்களுக்கு வந்து இல்ல ஒரு நீங்க செவ்வாய் இப்ப சொன்ன ஒரு இத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து அனுபவத்த சொல்றேன். சுக்கிரன் சனி இருக்கிற ஒரு ஜாதகத்துக்கு வந்து சுக்கிரன் கேது இருக்கிற ஒரு ஜாதகத்தை மேரேஜ் பண்ணி அவங்க டிவோர்ஸ் பண்ணத நான் என்னோட இதுல ஜாதகம் பார்த்திருக்கேன் நானு. அதாங்க மேடம். அதான் சுக்கிரன் நீங்க செவ்வாய்ங்கிறதெல்லாம் சொன்ன வந்து உடனே அது வந்து எனக்கு அது கனெக்ட் ஆச்சு. ஆமா இது இந்த மாதிரி இருக்குல்ல, இது பண்ணியிருந்திருக்க கூடாதுல்ல, அப்ப தெரியாம பண்ணிட்டோம்ல அப்படின்ட்டு. ஆனா அதான் வந்து மேடம். அந்த டைம்ல எல்லாம் அப்புறம் வந்து பார்க்கும்போது பிரச்சனை நீங்க இல்லை. சொல்ற நம்ம படிச்சதுக்கு அப்புறம் தாங்க சார் தெரியுது இந்த மாதிரியான நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ஒரு ஜாதகத்தை இணைக்கணுங்கிறது. பொதுவா வந்து ஒரு 90% சொல்லலாம் எல்லாரும் அந்த 10 பொருத்தம் மட்டும் தானே சார் பாக்குறாங்க. ஆமாங்க மேடம். அதாவது பழைய காலத்து ஆளுங்க எல்லாமே அது மாதிரிதான் வந்து பாக்குறாங்க. இப்போ லேட்டஸ்டா வர்றவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் கிரகச் சேர்க்கைகள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் அதாவது சார். ஏனோ அதுதான் நீங்க தானோ சொல்றது வந்து நீங்க கிளாஸ் நடத்தவே நமக்கு தெரிஞ்ச ஜாதகத்திலாம் அப்படியே இது பண்ணி பார்க்கும்போது அதோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் புரிய ஆரம்பிக்குதுங்க சார். ஆமா, ஆமா, ஆமா. கண்டிப்பாங்க. நீங்க இந்த சேர்க்கை இல்லாம இருக்கிறது வந்து நல்லதுங்க. மெயினா இத பார்த்துட்டீங்கனாலே குடும்பத்துக்கு அப்புறம், அதாவது திருமணத்துக்கு அப்புறம் வந்து பிரிவினைகள் வந்து வராதுங்க.
இல்லைன்னா இந்த டைவர்ஸ் ம். இது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ப்ராப்ளம் வந்து வருது. ப்ராப்ளம். நான் அப்புறம் சொன்ன ஒரே நான் ஒரு சொன்ன ரூலை டவுட்டுங்க சார். மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. கரெக்டா வருங்க. ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு சொல்லுங்க டவுட்டு. இப்போ சொல்லுங்க. நான் வந்து ஒரு சமீபத்துல ஒரு வீடியோ பார்க்கும்போது, இந்த சுக்கிரன், சூரியன் இடைவெளி இருக்குல்லங்க சார். அது ஆமா. வந்து சுக்கிரன், சூரியன் இடைவெளி 42 டிகிரிக்கு மேல இருந்தா, அது வந்து சேர்க்கக்கூடாது. அதே மாரி சேர்க்கணும்னு சொல்லிட்டு என்னோட குருநாதரும் சொல்லியிருக்காரு. பட் இதே டவுட்ட வந்து நான் வேற ஒரு கிளாஸ்ல திருமண பொருத்தம் கிளாஸ்ல கேட்கும்போது, இல்ல அவர் கரெக்ட்டுங்க. என்ன நீங்க சொல்றாருன்னா, சொன்னது பாருங்க, சொன்னது கரெக்ட்டுங்க. அவர் சொன்னது தான் கரெக்ட்டுங்க. நீங்க அதையே ஃபாலோ பண்ணுங்க. இல்ல ஒரு ஜாதகத்துல நான் 43 பார்த்தேன் சார். டிகிரி அதாவது அதேதாங்க. பரிவர்த்தனைக்கு அப்புறம் அந்த டிகிரி வந்து ரொம்ப டிஃபரெண்ட் ஆகுது. பரிவர்த்தனைக்கு முன்னாடி 2 பேரும் அடுத்தடுத்த கட்டத்துல தான் இருக்காங்க. ஓகேங்க. பரிவர்த்தனை அதுல ஒரு கிரகம் இல்ல வந்து பரிவர்த்தனை பரிவர்த்தனை ஆகும்போது, பார்த்தீங்கன்னா, கோச்சார ரீதியா அந்த கிரகம் அங்க வரும்போது மட்டும் தான் பரிவர்த்தனை நடக்குங்க. மித்த நேரமெல்லாம் பரிவர்த்தனை நடக்காதுங்க. அது எனக்கு கொஞ்சம் கோச்சார விளக்கமா சொல்ல முடியுமா? இப்போ இப்போ புரியல. குருவும் சனியும் பரிவர்த்தனைன்னு வச்சுக்கோங்க. சரிங்க சார். ஓகேங்களா? கோச்சார ரீதியா சரி. அந்த குரு வந்து உங்களோட ஜாதகத்துல இருக்கும் பாருங்க. அந்த கட்டத்து மேல போகணும். ஓ! இப்போ ஓ! தனுசுல ஓகே, ஓகே. இப்போ ஒண்ணும் இல்லைங்க. இப்போ மகரத்துல குரு, தனுசுல ம், சனின்னு வச்சுக்கோங்க. ம், இப்போ கோச்சார சனியோ, குருவோ அந்த தனுசுலயோ, ம். மகரத்திலயோ போகணும். இப்ப அந்த நீங்க கால இப்போ இந்த மாரி வருட கிரகங்களை எல்லாம் நீங்க வந்து அந்த மாரி சொல்லிக்கலாம். அதனால பிரச்சனை வராது. பட் இந்த ஓகே. மாத கிரகங்கள்லாம் இருக்குல்ல சார், அதெல்லாம் அடிக்கடி வந்து அது அந்த கோச்சாரத்துல அந்த வழியா அப்போ போகுமே அந்த சார். காலகட்டங்கள் போகும்போது மட்டும் பரிவர்த்தனை நடக்குங்க. மாசம் மாசம் போகும்போது வந்து பரிவர்த்தனை நடக்குங்க. அப்ப வந்து ப்ராப்ளம் ஆகும்னு சொல்றீங்களா சார்? அப்போ வந்து ப்ராப்ளம் ஆகுங்க. மீதி டைம்ல வந்து ப்ராப்ளம் ஆகாதுங்க. ஓகே. அப்ப வந்து அதே மாதிரியான ஒரு அமைப்புள்ள ஜாதகத்தை இணைக்கிறது தான் பெஸ்ட் இல்லைங்களா? பெஸ்ட். இப்போ ஆமா. ஆ ஓகே, ஓகேங்க சார். ஓகே. ஓகே. தேங்க் யூ சார். தேங்க் யூ. ஓகே. ஓகேங்க. தேங்க் யூ. ம், தேங்க்ஸ். ம். அதாவது இந்த தேங்க் யூ. சூரியன் சுக்கிரன் வந்து 42 டிகிரிக்கு மேலே போச்சு அப்படின்னாதான் வந்து அவங்களுக்கு அந்த 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 செக்ஷுவல் இது வந்து ஈடுபாடு குறைவா இருக்கும். ஈடுபாடு ஓகேங்க குறைவா சார். ஓகே. இருக்கிறதுனால அதே மாதிரி அமைப்புள்ள ஒரு ஒரு வரன் சேர்த்தும் போது அவங்களுக்கு ஈடுபாடு குறைவா இருக்கிறது இருக்கும் அப்படினாலும் சேர்த்தலாம் அப்படிங்கிறது. அப்போ வந்து ரெண்டு ம், பேருக்குள்ள ம், சண்டை பிரச்சனை வராது. அதுதான் கான்செப்டே ம், தவிர ம், மற்றபடிக்கு வந்து குழந்தை பாக்கியம் பார்த்தோம்னாக்கா அந்த இதுல பார்த்தோம்னாக்கா டிலே ஆகும், சில இல்லாமையே தான் போகும். அப்ப ரெண்டு ம், பேர்த்துக்கும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க, ம், சரி ஏதாவது டெஸ்ட்டும் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம்னு ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணிக்குவாங்க. இதுல ஒரு சிலருக்கு வந்து ம், ம், சூரியன் வந்து ரொம்ப பக்கத்துல இருக்குது. ம், ஒரு 7 டிகிரில இருந்து ஒரு 30 டிகிரிக்குள்ள இருக்குது அப்படின்னா, ஒருத்தருக்கு மட்டும் 42 டிகிரிக்கு மேல இருக்குனாக்கா அந்த மாதிரி பிரச்சனை வந்து சண்டை சச்சரவுல வர்றது. 2 பேருக்குமே 42 டிகிரிக்கு மேல கட்டி வச்சுட்டாக்கா, 2 பேருக்குமே மனநிலை ஒரே மாரி இருக்கும். அதுதான் விஷயம். வேற ஒண்ணும் இல்ல. மனநிலை ஒரே மாரி இருக்கும்போது, சரி உங்க குழந்தை இப்ப இல்லாட்டி பரவால்ல, இன்னும் 5 வருஷம் ஆனாலும் பரவாயில்லன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இல்லைனாக்கா, அப்புறம் டெஸ்ட் டியூப் இந்த மாரி இதுக்கு அவங்களே போய்க்குவாங்க. அதுக்காகத்தான் அந்த மாரியான இத அந்த மாரியான சேர்த்து வைக்கிறது பரவால்ல, அப்படிங்கிறது விஷயம். வேற ஒண்ணும் இது இல்ல. அது குழந்தை பாக்கியம் தான் விஷயம். வேற குழந்தை பாக்கியத்துக்காக தான் வந்து இப்ப சூரியன்லேருந்து 3 டிகிரிக்குள்ள சுக்கிரன் இருந்தாலும் அதே பாதிப்பு தான். 42க்கு மேல போச்சுனாலும், அதிக தூரம் போனாலும் அந்த இத வந்து அந்த இது நீர்த்து போயிரும்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த பரிவர்த்தனை இதுக்கெல்லாம் வந்து நம்ம முக்கியத்துவம் அதிகப்படியா குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம ரிஸ்க் எடுக்காம வந்து கஸ்டமர் கிட்ட நம்ம பேர கெடுத்துக்காத அளவுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் போற வழிய நம்ம பார்த்துக்கணும். அதுக்காக தான் வந்து இப்ப நான் சொன்ன திருமணம் பொறுத்த விதியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, எந்த விதத்திலயும் வந்து டைவர்ஸ் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்ல நம்மளுடைய நோக்கம். அதுக்காக தான் தாராபலம் ஃபர்ஸ்ட்ல பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி தாராபலமெல்லாம் பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சுட்டீங்கன்னாக்கா, எப்பயுமே அந்த டைவர்ஸ்ங்கிற பேச்சே இருக்காது. அந்த மாதிரி அதுக்காக தான் அந்த ரூல்ஸே. இதுல வந்து இப்படி இருந்தா செய்யலாம், அப்படி பரிவர்த்தனை இருந்தா செய்யலாம், நீச்ச பங்கமான செய்யலாம், அது பார்க்குது, இது பார்க்குதுன்னு நம்மளுக்கு நாமளே திருப்திப்படுத்திட்டு செய்யறோம் பார்த்தீங்களா? அங்கதான் வந்து ரிஸ்க் ஆயிடுது. இப்ப அந்த காலத்துல ஜோசியர் எல்லாம் பார்த்த ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய திருமண இதுல பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் காரணத்துக்கு காரணமே வந்து அவங்களே வந்து ஏதாவது ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு அவங்களே திருப்திப்படுத்திட்டு வர்ற கஷ்டப்பட்டு திருப்திப்படுத்தி அனுப்பிச்சிடுறாங்க. அதனாலதான் வந்து சண்டை சச்சரவுலாம் வர்றது.
நம்ம அந்த ரிஸ்கே எடுத்துக்கூடாது. நம்ம ரிஸ்க் எடுத்து ஏன் கெட்ட பேர் வாங்கிக்கணும்? அதனால உண்டான ரூல்ஸ் என்னவோ அதை நீ கரெக்டா நீங்க சொல்லி அந்த டைவர்ஸ் ஆகாம பாக்குறதுக்கு உண்டான என்னவோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போய்க்கலாம். மேக்சிமம் அந்த மாதிரி பார்த்துக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம அங்க இந்த இது குரூப்ல சொல்லக்கூடியது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணா டைவர்ஸ் ஆகாது. அதுக்கு மேல ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் வைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கிறோம். அங்கன்னா ரூல்ஸ் லைன் அதிகமாக பார்த்தோம்னாக்கா திருமண பொருத்தத்துக்கு மேல எக்ஸ்ட்ரா பார்க்கக்கூடிய விதிகளை சொல்லியிருக்கோம். இது வந்து ஒரு ஆணுடைய கேரக்டர் எப்படி இருக்கு, பெண்ணுடைய கேரக்டர் எப்படி இருக்கும், அப்புறம் இந்த வீட்டுல இது கிரகங்கள் இருந்தா திருமணத்துக்கு பிறகு என்ன பாதிப்பு வரும், இதெல்லாம் ஒரு சில விதியை தான் சொல்லியிருக்கோம்னா நிறைய எல்லாம் சொல்லவே இல்லை. அதெல்லாம் நூற்றுக்கணக்கில் இருக்குது. அதெல்லாம் ஒரு சிலதை மட்டும் டிப்ஸ் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதுல ஃபாலோ பண்ணோம்னாவே ஓரளவுக்கு ஒரு நல்ல வரனை நம்ம கட்டி வச்ச பெருமை நம்ம சந்தோஷம், நம்ம திருப்தியா இருக்கும். நம்ம அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, 100% சக்சஸா இருக்கும். ஓகே மேடம். ஓகே சார், ஓகே, நன்றி சார். அபி நல்லகுமார் சார், கேளுங்க சார் கொஸ்டின். சார் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு டவுட்டுங்க சார். கேளுங்க. அதாவது சார் இந்த ராகு கேது இருக்குல்லங்க சார், ராகு கேது. ஆமாங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு 2ஆம் இடத்துல ஒரு பெண்ணுக்கு ராகு இருந்தா ஆணுக்கு அதே ராகு இருக்கிறத முடிக்கிறாங்களா, இல்ல கேது இருக்கிறது? சில பேர் வந்து பெண்ணுக்கு எந்த பாவத்துல ராகு இருக்கோ அதே பாவகத்துல ஆணுக்கு ராகு இருக்குங்கிறாங்க. கேது இருந்தா அதே பாவத்துல கேது இருக்கிறத முடிங்கிறாங்க. சில பேரு அப்படியே மாற்றி முடிங்க அப்படிங்கிறாங்க. இதுல ஒரு குழப்பங்கள் நினைக்குது சார். அது கொஞ்சம் தெரியும் சார். ராகு இதெல்லாம் நல்லா பாக்குறதே இல்லைங்க. ஆக்சுவலி நீங்க சொன்ன கான்செப்ட் படி சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு ஜாதகத்துல ராகு கேது இருந்தா அடுத்தவங்க ஜாதகத்துல இவங்களுக்கு ராகு இருக்கிற இடத்துல கேதுவும் கேது இருக்கிற இடத்துல ராகுவும் இருந்தா கட்டி வைக்கலாம்னு நல்லா சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கான்செப்ட் அப்படி எல்லாம் கிடையாதுங்க. ராகு கேது இருந்தா பாம்புனாக்கா பாம்பு ஒரு வீட்டுக்குள்ள எந்த ரூம்ல இருந்தாலும் பயம்தான். ஹால் இருந்தாலும் அவங்க யாரும் போக போறதில்ல, பெட்ரூம்ல இருந்தாலும் போறதில்ல, சமையல் ரூம் எங்க இருந்தாலும் அந்த ரூம்ல யாரும் போக மாட்டோம். அதனால வந்து ராகு கேதுங்கிறது பாம்பு தான். அது எங்க இருந்தாலும் தோஷம் தான். அது வந்து தோஷங்கிறது எப்படிப்பட்ட தோஷம் அப்படிங்கிறத நம்ம மெயினா பார்ப்போம். இதுக்குத்தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், ராகு கேதுனுடைய வீட்டு அதிபதிகள், ராகு கேதுக்கு வீடு கொடுத்தவங்க, அதாவது கேந்திரமாகவோ திரிகோணமாகவோ இருந்து விட்டால் ராகு கேது எந்த தோஷம் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற ஒரு இது நம்ம பார்த்துக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, ராகு கேது வந்து பார்த்தோம்னாக்கா தனிச்சு இருந்துன்னு வச்சுங்க பெருசா ஒண்ணும் பண்ணாதுங்க. வேறு கிரகங்களோடு சேரும் போதுதான் அதனோட பவர் ஜாஸ்தி ஆகுது. இந்த மாதிரி ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, ராகு கேது யாருக்கு இருக்குதோ அவங்க சொல்ற மாதிரி லக்னத்திலயோ 2லயோ 7லயோ 8லயோ ராகு கேது இருந்தாவே ராகு கேது தோஷம் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம், பக்கத்துல ஒரு வாடகை வீடு எடுத்து அங்க போய் தங்கி சொல்லுங்க. படுக்கிறது மட்டும் அங்க போய் படுத்துக்க சொல்லுங்க. ராகு கேது கிரகத்தை எதுவுமே ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது. பாம்பு வந்து தனியா ஒரு மங்கு ஒண்ணு பறிக்க போறதில்ல, ஒரு பொந்து ஒண்ணு கட்ட போறதில்ல. வேற ஒருத்தர் கட்டி வச்சு ஒரு வங்கிலியோ ஒரு இதுல பொந்துல தான் போய் அது தங்குது. அதே மாதிரி ராகு கேதுக்கு சொந்த வீடு இல்லாதனால ராகு தோசை யாருக்கு இருக்கிறதோ அவங்க பக்கத்துல கல்யாணம் ஆக வரைக்கும் ஒரு வாடகை வீடு எடுத்து அங்க போய் அதிகப்படியான நேரம் அங்க ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னாக்கா சீக்கிரமா திருமணம் நடந்துரும். இது நீங்க பரிகாரமாவே சொல்லலாம். இதை ஃபாலோ பண்ணி பாருங்க, 100% நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதாவது கொங்கு பெல்ட்ல வந்து இந்த கொங்கு பகுதியில மட்டும்தான் பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது வந்து பாக்குறாங்க. மீதியெல்லாம் வந்து வெளியெல்லாம் பாக்குறது இல்லைங்க. காரணம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, 1, 2, 7, 8ல வந்து ராகு கேது இருந்தா வந்து ராகு கேது அப்படின்னு வந்து சொல்றாங்க. 1, 2ல ராகு கேது இருந்தாலே ராகுங்கிறது ஒரு பாம்பு. அப்படிங்கிற போது இன்னொரு ஜாதகத்திலேயும் அதே இடத்துல ராகு கேது இருந்துச்சுன்னா மேட்ச் பண்றாங்க அப்படின்னா பாம்பு சேர்ந்தா வந்து எதுவும் பண்ணாது. ஒருத்தருக்கு வந்து பாம்பு இருந்து ஒருத்தருக்கு வந்து பாம்பு இல்லை அப்படின்னா அப்ப இந்த பாம்பு வந்து அவங்களை வந்து ப்ராப்ளம் பண்ணிடு அப்படிங்கிற காரணத்தினாலதான் வந்து இந்த 1, 2, 7, 8 ஏன்னா 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம்,
7ஆம் இடங்கிறது கணவனார் மனைவி, 8ஆம் இடங்கிறது மாங்கல்ய ஸ்தானம். ஸோ அதனாலதான் வந்து இந்த 1, 2, 7, 8ல மட்டும் இந்த ராகு எது இருந்தா வந்து இந்த பக்கம், இந்த சேலத்துக்கு இந்த பக்கம் எல்லாம் வந்து மெயினா வந்து பாக்குற காரணமே வந்து அதாங்க. இது வந்து சார் சொல்ற மாதிரி சார் மேல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுகளை வந்து பாக்குறது இல்லைங்க. மீதி எல்லாமே வந்து இன்னுமே வந்து போயிட்டு தான் இருக்குதுங்க. இந்த ராகு எது இருந்தா ராகு எது ஜாதகத்தை வந்து மேட்ச் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி சார் சொல்ற மாதிரி சொந்த வீடு வந்து இந்த ராகு எது கிடையாது. திருமண தடைகள் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்க வந்து ஒரு வாடகை வீட்லயோ வீட்டை விட்டு வெளியே இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து திருமணம் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ராகியருக்கு சொந்த வீடு இல்லாதனால சொந்த வீட்டுல இல்லாம வெளியே சார் சொல்ற மாதிரி வாடகை வீடு இல்லைன்னா வெளியே எங்கேயாவது போய் தங்கி ஹாஸ்டல் அப்படிக்கு தங்கி இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து திருமணம் வந்து சீக்கிரம் நடைபெறும் இந்த ராகிய தோசை இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதான் வந்து ஒரு சிறந்த பரிகாரம். இதனாலதான் வந்து அந்த 1, 2ல ராகு இருந்தா வந்து ஒருத்தருக்கு விஷயம் இருந்தா இன்னொருத்தருக்கு விஷயம் இருக்கணும். ஒருத்தருக்கு விஷயம் இல்லைன்னா இன்னொருத்தருக்கு இல்லாம இருந்தா வந்து பிரச்சனை பண்ணிருக்கோம். இதுக்கு வந்து இதை பாத்தீங்கன்னா இந்த குரு பார்த்துட்டானா அந்த இதை வந்து பாத்தீங்கன்னாலே போதும் சார். அடுத்தது வேற யாராவது கொஸ்டின் கேட்கறதா இருந்தா கேட்கலாங்க. கேட்கலாமாங்க சார்? கேளுங்க சார். இப்போ வந்து ஆணுக்கு வந்து 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷம் என்னங்க சார்? எந்த இடத்துல 2, 4, 12 இந்த இதுல எந்த இடத்துல செவ்வாய் இருந்தா இணைக்கலாங்க சார்? நான் வச்சே சொல்றேன் சார். சதீஷ் யாரும் டிவி ஓடிட்டு இருக்குது பாருங்க. பர்வதம் மேடம் மியூட் போடுங்க சார். நான் மியூட் ஆல் போடுறேன், மியூட் எடுத்துக்கங்க. சார் அது கேன்சல் பண்ணுங்க சார். 7 செவ்வாய் என்ன சொன்னாரு? 7 செவ்வாய் லக்னத்துல 7 செவ்வாய் இருந்தா அதுக்கு எப்படி அமைக்கிறது? எப்படி 4, 12 சேர்க்கலாமா இல்ல 2, 7, 8 தான் சேர்க்கணும் செவ்வாய் இருந்தா அப்படிங்கிறாரு. நல்ல குமார் சார், நான் செவ்வாயில நான் பாக்குறதே இல்லைங்க. அது 7ல இருந்தாலும் 8ல இருந்தாலும் இல்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆணுக்கு 7ல செவ்வாய்னா பெண்ணுக்கு 2, 4, 7, 12 2, 4, 12 இந்த மாதிரி இருக்கிறத சேர்க்கலாங்களா இல்ல பெண்ணுக்கு 7லயே செவ்வாய் இருக்கணும் அப்படி சேர்க்கலாங்களான்னு கேட்க. செவ்வாய் இல்லாததும் சேர்த்துங்க. எனக்கு அது செவ்வாய் இல்லாததும் சேர்த்துனீங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. யாரோ ஒருத்தங்களுக்கு வந்து செவ்வாய் இருந்து இன்னொருத்தங்களுக்கு செவ்வாய் இல்லாததை கூட சேர்க்கலாங்களா? ஆமா, ஒருத்தருக்கு வந்து தோஷம் மற்றவங்களுக்கு இன்னொரு தோஷத்தை கொண்டாந்து சேர்த்துன்னு எப்படி இருக்கும்? அப்ப ஒருத்தர் தோசை இருக்கவங்களுக்கு தோசை இல்லாதவங்களை சேர்த்தா அது ஒருத்தர் வந்து நோயாளியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னொரு நோயாளி கட்டி வச்சு எப்படி இருக்கும்? ஆனா நம்ம சொல்றீங்க சார், நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். இவனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டுல நான் 7ல இருந்தா 2ல பாரு இல்லைன்னா 4ல பாரு பெண்ணுக்கு இதுல பாருன்னு இப்படி அந்த கான்செப்ட்னாலதான் நிறைய கல்யாணம் நின்று போகுது. அது பேரண்ட்ஸ்களே அந்த மாதிரிதான் கேக்குறாங்க. 7ல செவ்வாய் இருக்கு பெண்ணுக்கு வந்து 2ல இருக்கா 4ல இருக்கா 12ல இருக்கா அப்படிதான் மேட்ச் பண்ணணுமா அப்படின்னா அவங்களே பேரண்ட்ஸ்ல அப்படியே மாறிட்டாங்க. நான் இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஜாதகம் கூட செவ்வாய் தோஷமோ ராகு தோஷமா பார்த்து சேர்த்து வச்சதே கிடையாதுங்க. இது இன்னைக்கு வரைக்கும் பார்த்தது இது பண்ணதே கிடையாது. இப்ப இந்த மாசம் கூட ஒரு 2 மேரேஜ், அடுத்த மாசம் ஒண்ணு நடக்குது. இதுவுமே நான் என்ன இது பண்ணதே கிட்டத்தட்ட 450 மேரேஜுக்கு பண்ணி இது பண்ணியாச்சு. இது வரைக்கும் ஒண்ணு கூட வந்து செவ்வாய் தோஷமா ராகு தோஷமா நான் பார்த்ததும் இல்லை, சொன்னதும் இல்லை. கஸ்டமர் நம்மகிட்டயும் கேட்கவும் மாட்டாங்க. நாம சொன்னோம்னா சரி போயிடுவாங்க. அது வந்து நாம் சொல்ற இதுலதான் இருக்கு சார். அபிநலகுமார் சார், சார் சொல்ற மாதிரிதான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணுங்க. ஆனா நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா உங்க சொல்ற மெத்தடுக்கு நான் வர்றேங்க. இப்போ 7ல இருந்துச்சுன்னு பாருங்க, அதுக்கு வந்து 2, 7, 8ல வந்துதான் பொருத்தணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 4, 12ல இருந்துச்சுன்னா
அது வந்து பரிகார செவ்வாய் அப்படின்னு வந்து நம்ம பக்கம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து 4-12 இருந்துச்சுன்னா 4-12 வந்து சேர்க்கணுங்க. 2-7-8 இருந்துச்சுன்னு பாருங்க. 7 இருந்தா 2-8 வந்து இருக்கிற செவ்வாய் சேர்ப்பது வந்து நல்லதுங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வரேங்க. நான் சார் சொல்ற மாதிரி வந்து இதுல பார்க்காம இருக்கிறது வந்து நல்லது. இப்படி பார்த்தீங்கன்னா இப்படித்தான் வந்து சேர்க்கணுங்க. 4-12க்கு 4-12ங்க. 2-7-8க்கு வந்து 7 செவ்வாய் இருந்தா 2-7-8 வந்து சேர்க்கணும். அப்புறம் இன்னொரு டவுட்டுங்க சார். இப்ப நீங்க சுக்கிரன் ஆணுக்கு இருக்கிற இடத்துல பெண்ணோட செவ்வாய் இருந்தால் நல்லதுன்னு சொன்னீங்கல்ல? ஆமாங்க. அதே மாதிரி ஆணோட சுக்கிரன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு மேசத்துல இருக்கு ஆணுக்கு, ம். பெண்ணுக்கு வந்து சிம்மத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாடி பிரகாரம் 1, 5, 9 இப்படி வருது இல்லைங்களா? அது ஒரு இணைவு தானே. அந்த மாதிரி இருந்தாலும் சேர்க்கலாங்களா? அது மாதிரிலாம் அந்த சுக்கிரன் மேல செவ்வாய் போவாங்க. ஓகேங்களா? 1, 5, 9 ஆணோட சுக்கிரன் பெண்ணோட சுக்கிரன் மறையாம தானே இருக்கு. 5ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க செவ்வாய். இப்ப ஆணுக்கு மேசத்துல வந்து சுக்கிரன் இருக்குங்க சார். ஓகேங்க. பெண்ணுக்கு வந்து சிம்மத்திலேயோ தனுசுலயோ செவ்வாய் இருந்தா அப்படி இணைக்கலாமான்னு தான் நான் கேள்வி கேட்கிறேன். அந்த சுக்கிரன் மேல செவ்வாய் போச்சுனாதான் பவர் ஜாஸ்திங்க. பவர் ஜாஸ்தி. ஆமாங்க. பவர் ஜாஸ்தி. ஆனா பட் இது வந்து மோசம் கிடையாது இல்லையா? மோசம் தப்பு கிடையாது. திரிகோணத்துலதானே செவ்வாய் இருக்கு. அது வந்து ஒரு இழிவு மாதிரி. திரிகோணத்துல இருக்கிறதுனால அங்க 1-9 எடுக்கல, தப்பு கிடையாது. ஆனா அது மேல போகும்போது இருக்கக்கூடிய பவருக்கு இது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, அவ்வளவுதான். மெயினா ஆணுக்கு சுக்கிரன் இருக்கிற இடத்துல பெண்ணுக்கு செவ்வாயும், பெண்ணுக்கு செவ்வாய் இருக்கிற இடத்துல ஆணுக்கு சுக்கிரனும் அந்த மாதிரி பார்த்துட்டா ரொம்ப இதா இருக்கும். ரொம்ப நல்லது. ஆமாங்க, கண்டிப்பாங்க சார். அதே மாதிரி ஆணுக்கு குரு இருக்கிற இடத்துல பெண்ணுடைய சுக்கிரன் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சுக்கிரன் இருக்கிற இடத்துல குரு இருந்தாலும் அதுவும் செய்யலாம். அது ரொம்ப வித்தியாசம்தான். சில நேரங்களில் சார் இந்த ஏக நட்சத்திரங்கள் வந்து சில ஜாதகங்கள் வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து இந்த பாதங்கள் வந்து பெண்ணுக்கு முன்னாடியும் ஆணுக்கு பின்னாடியும் இருக்கிற மாதிரி தான் முடிக்கணுங்கிறாங்க. அது கொஞ்சம் அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரே நட்சத்திரத்துல இப்ப 4 பாதம் அப்படின்னாக்கா, இப்ப 4ஆம் பாதத்துல வந்து பெண்ணுக்கு இருந்து இப்ப 2ஆம் பாதத்துல ஆணுக்கு இருந்துன்னு வச்சுக்கோங்க, தாராளமா செய்யலாம். நாம அந்த ரிஸ்க் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறது இல்லைங்க. சில பேர் கம்பல்சரி இது எனக்கு மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குங்க, இது முடிச்சு கொடுங்க அப்படின்னு வந்து கேக்குறப்ப ரிஸ்கே எடுக்காதீங்க. அந்த ரிஸ்கே எடுக்க வேண்டாங்க. ஏங்க இது கொண்டு அந்த ஜாதகத்தை பொறுத்தது கொண்டு ஒரு 10 ஜோசியத்தை காட்டாக்க 9 பேர் கண்டுபிடி திட்டுவாங்க. யாரு இது இப்ப சேர்த்துறது அப்படின்னு திட்டுவாங்களே தவிர, பரவாயில்ல சேர்த்துறது கரெக்ட் தான் அப்படின்னு யாரும் சொல்ல போறது கிடையாது. யாரோ ஒரு சிலர் மட்டும்தான் வந்து பரவாயில்ல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர மீது 9 பேர் தப்பாதுன்னு தான் சொல்லுவாங்க. அது எதுக்கு அடுத்தவங்க வாயில் உள்ள ஒண்ணு தேவையில்லாம நம்ம ரிஸ்க் எடுக்க கூடாது. அதனால நம்ம அதெல்லாம் வந்து இப்ப ரீசெண்டா அவங்களாக நம்ம இது பண்ணி சொன்னதே தவிர, நம்ம அந்த மாதிரியான ரிஸ்க் எல்லாம் எடுத்து ஒரு தப்பு நடந்துட்டாக்க நம்மளுக்கு தான் கெட்ட பேர். அதெல்லாம் செய்ய வேண்டியது, ரிஸ்க் எடுக்க வேண்டாங்க. நன்றி சார். நன்றி நன்றி சார். நன்றி. வேற யாராவது கொஸ்டின் இருந்தா கேட்கலாங்க, இல்லைன்னா மீட்டிங் முடிச்சுக்கலாங்களாங்க சார்? முடிச்சுவாங்க. ஓகே. ஸோ இது வரைக்கும் அமைதியாக காத்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு தலைப்பில் வந்து சந்திப்போம். அனைவரும் அனைத்து வளமும் நலமும் பெற்று சிறப்புடன் வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். மிக்க நன்றி சார். நாகராஜ் சாருக்கும் மீண்டும் சதீஷ் சாருக்கும் மிக்க மிக நன்றி. நன்றி சார். அவர் பேரு இனிமேல் அனுசம் நாகராஜன் சாருங்க சார். என்னங்க? கண்டிப்பா அனுசம் நாகராஜ் சாருக்கு மிகுந்த பாராட்டு. ஓகே, நன்றி சார். நன்றி. நன்றிங்க. நன்றி சார். நன்றிங்க. ஓகே.